வாங்க தமிழ் நேயர்களே, தமிழ் கோல்வல் சேனல் 2.0 உங்களை அன்புடன் வரவேற்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை வெள்ளியின் விலையானது 35,000, தங்கத்தின் விலையானது 22 கேரட் 8,240, 24 கேரட் 8,980 என்கிற மிகப்பெரிய வீழ்ச்சியில் காணப்படுது. இந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்ன, மேற்கொண்டு எவ்வளோ சரியாக போகுது இந்த மாதத்துலங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 255, 10 கிராம் 2,550, 100 கிராம் 25,500, 1 கிலோ 2,55,000 ரூபாயாக காணப்படுது. இன்று விலை மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா 2,90,000 இப்போ 35,000 அப்படிங்கிற சரிவோட காணப்படுது. இந்த சரிவு மேலும் தொடர வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு எந்த அளவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,60,000 குறைந்தபட்சமாக 2,00,000 2,10,000 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. இதே வேளை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. 24 தங்கத்தோட விலை 1 கிராம் 14,837 சவரன் 1,18,696, 10 கிராம் 1,48,370 ரூபாயாக காணப்படவில்லை. மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அரை பவுன் விலையிலும் சவரன் விலையிலும் இன்று விலை மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு 8,980 ரூபாய் சரிவில் காணப்படுது. அதாவது தங்கத்தோட விலையானது மாதத்தோட தொடக்கத்தில் 1,27,680 காணப்பட்டது. இந்த அளவு சரிஞ்சிருக்கு. மேற்கொண்டு இதே அளவுக்கு சரியா வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சவரன் விலையை பொறுத்தவரை 1,20,000 1,10,000 11,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படவில்லை. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஹைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம 22 கேரட் தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 22 கேரட் தங்கம் 1 கிராம் 13,600, சவரன் 1,08,800 காணப்படவில்லை. 10 கிராமோட விலை 1,36,000 ரூபாயாக காணப்படுது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இன்னைக்கு சவரன் விலையிலும் அரை பவுன் விலையிலும் விலை மாற்றம் 0 காணப்பட்டாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த ஜூன் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏற்றங்களும் போக 8,640 ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கும் ஏற்றத்தை விட இந்த மாதத்தில் ரொம்பவே பிரகாசமாக இருக்கவில்லை. இது மேற்கொண்டு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம். இந்திய பங்குச்சந்தையானது 76,802 புள்ளிகளை கிடைச்சா 607 புள்ளிகள் சரிவில் காணப்படுது. இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தையானது ஏற்றம் 77,000 புள்ளிகள்லேருந்து 72,000 73,000 புள்ளிகள் அப்படின்ட்டு வந்து ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி காணப்படுது. இந்த போக்கானது பங்கு சந்தை பக்கம் முதலீட்டாளர்களை ஈர்க்குது. அதே வேளை அமெரிக்க டாலரின் மதிப்பு இப்போ வந்து சரிவு காண ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயின் மதிப்பு வலுப்பெறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படவில்லை. இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ச்சியாக வலுப்பெற்று வருது. இந்திய பங்குச்சந்தையை நோக்கி முதலீடுகளை ஈர்க்கும். இதன் காரணமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிய வாய்ப்பு